அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தேஷா கிச்சனில் ரொம்ப எளிமையான ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதன் கூட உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் பிடிக்குமோ அது அனைத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட்டு, சௌசௌவு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் முருங்கைக்காயை மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா நான் குக்கரில் வைக்க போகிறேங்கிறதுனால இன்றைக்கி நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கல. என்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருந்ததோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த குருமாக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றவாறு கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு. இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தான் நம்ம தேஷா கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அரைச்சாச்சுங்க. அதுக்குள்ளே குக்கரும் விசில் வந்துடுச்சு. ஒரு 3லேருந்து 4 விசில் அளவுக்கு விட்டுக்கலாம். முருங்கைக்காய் அதனோட சேர்த்துட்டோன்னா பிரிஞ்சு போயிடும். நீங்கள் தனியாக வேக வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு போட்டுற வேண்டியது தான். சட்டியில் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, பொடிசாக நறுக்கி வச்ச நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்க போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இதில். நாங்கள் இது வரைக்கும் சமைக்கட்டு பக்கமே போனதில்லை அப்படிங்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு அருமையான டிஷ் தான் இது. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செஞ்சாலுமே இது சுவையாக தாங்க வரும். பாருங்கள், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், கல்பாசி போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வேக வச்ச அத்தனை காய்கறிகளும் இதனோட சேர்த்துக்கலாங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய் அதையும் இதனோட கலந்துடலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. காரத்துக்கு மிளகாய்த்தூள்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. 2 பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி அவரைக்காய், கேரட்டு, சௌசௌவு, பீன்ஸு 4 காய்கறி மட்டும்தான் சேர்த்தேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர், கருணக்கிழங்கு என்ன வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டோம்னா நம்மளுடைய குருமா ரெடி. பாசிப்பருப்பு சேர்த்தேன் இல்லைங்களா? பாசிப்பருப்பு இல்லைன்னா பரவாயில்லைங்க. காய்கறி எல்லாமே வேக வச்சு தாளித்து விட்டு தேங்காயும் விட்டுட்டு அதன் கூட கொஞ்சோண்டு கடலை மாவு கரைச்சி விட்டுக்கோங்க. இல்லைன்னா பொட்டுக்கடலை இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் கரைச்சி விடலாம். அரிசி மாவு சேர்க்காதீங்க, நல்லா இருக்காதுங்க. ஒரு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.